வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க மற்றவங்களை சிரித்து வைத்து பார்க்கணும், சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தாங்க நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டீங்க. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்போதுமே எல்லாரையும் சந்தோஷமா வைத்திருக்க ஒரு முயற்சி என்பது எடுப்பீங்க. அதனால நிறைய காமெடிகளையும் நிறைய விதமான சிரிப்பு விஷயமாகவும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. நண்பர்கள் சோகமாக இருந்தால் கூட நீங்க சிரிக்க வைப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சோகங்கள் ஏற்பட்டால் நண்பர்கள் யாரும் என்ன ஆயிற்று என்று கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வீட்டில் பிரச்சனை இருந்தால் கூட அதையும் நீங்க சரி செய்து விடுவீங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், தீராத பிரச்சனைகள், மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் முதல் நபராக நீங்கள் நின்று அனைத்தையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாகத்தான் இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. ஏதாவது யாராவது மனமுடைந்து இருந்தால் கூட அவங்களுக்கு ஆறுதலையும் நீங்கள் கூறுவீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவும் நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்த காயங்கள் யாருமே இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. இத்தனை நபர்களுக்கு நீங்க போய் உதவி பண்ணனீங்கல்ல, அவங்கெல்லாம் உங்க கூட பேசத்தான் செய்வாங்க. இருந்தாலும் யாராவது ஒருவராவது எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று என்னுடைய மனதார கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். யாருமே கேட்கவில்லை என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க சுற்றியுள்ள மனிதர்களுக்கு அவ்வளவு உதவிகளை தேடி போய் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது உதவிகளோ, உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகளோ வரும் பொழுது எந்த விதமான மனிதர்களும் உங்க அருகில் இருக்கவே மாட்டாங்க. அதுவே மிக பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த காயங்கள் என்பது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. சிறு வயதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எளிதான ஒரு வாழ்க்கை கிடையாது. அதை நீங்க நிச்சயமா புரிந்திருப்பீங்க. மற்ற நபர்கள் வாழ்க்கையில எளிதாக கிடைப்பது உங்களுடைய வாழ்க்கையில எளிதாக கிடைத்திருக்காது. நீங்க வேலைக்கு போய் நீங்களே சம்பாதித்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகி இருக்கும். இன்னும் சில மனிதர்களுக்கு அது கிடைத்தாலும் யாரால் பறிக்கப்பட்டுவிடும், அல்லது எப்படியாவது அது உடைந்து போய்விடும். இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். கிடைத்ததும் உங்க கையை விட்டு போயிருக்கும். நீங்க நினைத்த ஆசைகளும் கூட உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காமலே தாங்க போயிருக்கும். பள்ளியில் இருந்தபோது அவனை பலர் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. உன்னால எதுவும் ஆகாது என்று சொன்னவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது உங்க கூட இருந்த நபர்கள் தாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சி செய்தாலும், எந்த ஒரு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் என்று நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்குமே ஆக மாட்டே என்று உங்களை அவர்கள் எப்பொழுதுமே மட்டம் தட்டி பேசுவாங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள சில திறமைகளையும் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்பதையும் இது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நிச்சயமா நீங்க கூறணும். ஆனா அதை யாரிடமும் நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. இந்த உறவுகள் இப்படி சொன்னார்கள், நண்பர்கள் இந்த அளவுக்கு என் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் என்று எதையும் வெளியில் கூறாமல் அதனை அப்படியே நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில நம்ம செவித்து காட்ட வேண்டும். செவித்து நம்மளை பேசியவர்கள் முன்னால் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்து ஓடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்குங்க. காலம் போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில காதலும் வந்திருக்கும். ஆனா இந்த ஒரு காதல் தாங்க மிக பெரிய ஒரு சிக்கலையே உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போவாவது என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு நம்பிக்கையானது பிறந்திருக்கும். ஆனா நீங்க உயிரா நினைத்த அந்த ஒரு மனிதர் ஒரு நாள் அவங்களும் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அது உங்களுடைய காதலனோ காதலியோ அவங்களும் என்ன காரணங்கள், ஏன், எதுக்கு என்று எதுவுமே சொல்லாம அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நாள் உங்களுடைய உள்ளம் முழுவதும் சிதறி போயிருக்கும். யாருக்கும் என்னை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் கிடையாது. யாருக்கும் என் மீது பாசம் வைக்கணும், அன்பு வைக்கணும் என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே போலியான பாசமும் அன்பும் தான் என்று உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி புலம்பிக் கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கும். இன்னும் இரவு நேரங்கள்ல நீங்க தனியா அமர்ந்து அழுத நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். நான் எவ்வளவோ உண்மையாக நேசித்தும் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி தண்டனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ள இவ்வளவு கவலைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க ஒன்னே புரிந்திருப்பீங்க. யாரிடமும் நம்ம மனதை முழுமையாக
முழுமையாக திறந்து விடக்கூடாது. முழுமையான அன்பையும் பாசத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்குங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தொடங்கியிருக்கும். பண கஷ்டங்கள் உங்களை அளவும் வைத்திருக்கும். இந்த ஒரு காலமும் உங்களுக்குள்ள நெருங்கவும் ஆரம்பித்திருக்கும். நண்பர்கள் பலர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்கள் உதவி செய்து பணத்தை கொடுத்து உதவிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவர்களிடம் போய் எப்படி பணத்தை வாங்குவது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை எப்படி சொல்வது என்று எதுவுமே தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருந்த நாட்களாகவும் நிச்சயமாக இருக்கும். உதவி கேட்ட ஒரு நேரத்தில் யாரும் முன் வந்து நின்றிருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை சோதித்து கொண்டே தாங்க இருக்கும். எந்த ஒரு பாதையில் நீங்கள் போனாலும் அந்த ஒரு பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தடைகள் என எல்லாமே உங்களுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்திருக்கும். வேலைக்காக அவன் ஓடினான், ஆனால் அவனுடைய திறமையை யாரும் மதிக்காமல் நடந்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். சிலர் உங்களை அதிகமாக அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஏன் அவமானப்படுத்தினாங்க, எதற்காக அவமானப்படுத்தினார்கள் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுடைய மனதுக்குள்ள உங்களுக்குள்ளேயும் நிச்சயமா நிறைய அவமானங்களை அவங்க தேடி கொடுத்திருப்பாங்க. நீங்க முயற்சி பண்ணியும் உங்களால முடியல அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களுடைய மனதை அதிகமாக கிழிக்கவும் செய்திருக்கும். நீங்க எப்பொழுதுமே மனசுக்குள்ள தைரியமாகத்தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்படும் பொழுது அந்த ஒரு மனமானது உடைந்து நீங்க இனிமே யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்கிற நிலைமைக்கு கூட நிச்சயமா உங்களை ஆளாக்கவும் செய்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சில அவமானங்களானது நிச்சயமாக நடந்திருக்கும். வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க தினமும் உடைந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதுவும் இரவு நேரங்களில் தூங்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் உடைந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு நாள் இரவு உங்களுடைய வாழ்க்கையில மழை பெய்ந்து கொண்டிருந்திருக்கும். எல்லாரும் தூங்கிய பிறகு உங்களுடைய கண்கள் மட்டும் விழித்து கொண்டிருந்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்க அமர்ந்து இரவு நேரங்களில் நடு ராத்திரியில் அழுது கொண்டு இருப்பீங்க. ஏன் அழுறீங்க, எதற்காக அழுகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கும். ஆனால் அந்த காயங்கள் யாருமே புரியாம இருந்திருப்பாங்க. அதனாலே உங்களுடைய கண்களுக்குள்ளிருந்து அவ்வளவு கண்ணீரானது வர ஆரம்பித்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்குன்னு புரிய ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாள் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமானது உங்களுக்கு தேவைப்படும். யாரிடமாவது காமெடியாக பேசுகிறேன், அவர்களிடம் நன்றாக பழகப் போகிறேன் என்று நினைத்து தேவையில்லாமல் ஆரம்பத்தில் நீங்கள் போய் பேசினீர்கள் என்றால் நீங்கள் தான் அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அவமானத்தையும் அசிங்கமும் நீங்கள் படாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சு பிறரின் மனம் புண்படாதவாறு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நாளில் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று அறியாமல் நீங்க போய் ஜாலியாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையானது நொந்துவிடும். எனவே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவங்க இந்த ஒரு நேரத்துல அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களிடம் போய் நீங்க பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்க உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க சம்பிரதாயங்களுக்கு முடங்கி கிடக்காமல் உங்களுக்கு என்ன விருப்பங்கள் அல்லது என்ன தேவைகள் என்பதை தயங்காம நீங்க வெளிப்படுத்துங்க. ஏதாவது ஒரு இடங்களுக்கு போறீங்க, புதிய வேலைகளுக்கு கூட போறீங்க, சொந்த நபர்கள் சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு கூட நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனையும் நீங்க சொல்லுங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்க அங்க போயிட்டு சம்பிரதாயத்தை பின்படுத்துறேன், நான் அமைதியாக இருப்பது போல் நடிக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க போலியாக இருக்கீங்கன்னு தாங்க அர்த்தம். முடிந்த அளவுக்கு நீங்க உண்மையான சில விஷயங்களை பேசுங்க. அவர்களுக்கு பிடிக்கலை, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நீங்களாக இருந்தால் தாங்க உங்களுக்கு உங்களையே பிடிக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் உங்களையே பிடிக்காமல் கூட நிச்சயமா போய்விடும். எனவே உங்கள் மீது நீங்க பாசத்தை காட்டுங்க. நீங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அதனை மாதிரி இருந்து கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். உங்களுடைய பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் அது இந்த ஒரு நாள்ல உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நண்பர்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய பணமானது இந்த ஒரு நாளில் அதுவாகவே உங்களை தேடி வரும். இல்லை என்றால் நீங்கள் அதனை தேடி போய் அவர்களுக்கு போனோ மெசேஜோ பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. விவேகத்துடன்
விவேகத்துடனும் நீங்கள் செயல்படணும். அதே ஒரு நேரத்தில் நிதானமும் உங்களுக்குள்ள வேண்டும். நிதானமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அதிக பயன் தருவதாக நிச்சயமாக அமையவும் ஆரம்பிக்குங்க. மாலை பொழுதுகள் உங்களுக்கு சுப நிகழ்வுகளில் நீங்கள் கழிவதாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே மாலை பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்டணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாளானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் விஷ்ணுவின் சமஸ்ர நாமங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். விஷ்ணுவுக்கு இதனை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நடக்கும். இதை ஒரு பரிகாரமாகவும் நீங்க செய்யலாம், அல்லது வீட்டில் வைத்து கூட நீங்க செய்யலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்க கோவிலுக்கு போய் மிதுனம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே மிதுனம் ராசிக்காரங்களே, இந்த ஒரு நாளில் நீங்க வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். இதனை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். விஷ்ணுவுக்கு துளசி தலம், துளசி செடிகள், துளசி தண்ணீர்கள், துளசி மாலைகள், இது அனைத்தையும் காலையிலோ அல்லது மாலையிலோ மாலை நேரத்தில் நீங்கள் வாங்கி கொடுத்தால் மிகவும் சிறப்பு. இந்த ஒரு நாளில் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் விஷ்ணுவிடம் பெருமாளிடமும் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் போதும், அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. துளசியின் தலங்கள், வெள்ளை மலர்கள், பால் பாயாசங்கள் நிவேதனமாக நீங்கள் செய்து பெருமாள் கோவிலுக்கு நீங்க கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க செய்து கொண்டு போன நைவேத்தியத்தை அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை என்றால் மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதனால் உங்களுடைய மனதிற்குள்ள மன அமைதியானது கிடைக்கும். கல்வியில ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க செய்தால் மட்டுமே போதுங்க. அதே போல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுக்கான சில வழிகளானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வானது நடக்கும் என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் உங்களுக்கான பதவி உயர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கப்படும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை இந்த ஒரு நாளில் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரமும் தொழிலும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமா கை நிறையும் தங்குங்க. நீங்க சகோதரர்கள் தங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்ட பின் தங்களிடம் அன்பும் பாராட்டும் நிச்சயமாக பெறுவார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களானது நடக்கும். சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நான் செய்தது தவறு, அந்த ஒரு நாளில் உங்களை இப்படி பேசியிருக்க கூடாது என்று அனைத்தையும் உங்களிடம் வந்து கூறி மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. தந்தையுடன் இணக்கமுடன் இருந்தால் தங்களுக்கு நன்மையானது நிச்சயமாக தேடி வரும் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. எனவே தந்தையுடன் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டு இருங்கள். உங்களுக்கு வேண்டியது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குமாம். எனவே இதனையும் நீங்க செய்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா உண்டாகிவிடும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவுகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உறவினர்களின் எண்ணங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கையில் அடுத்து எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் இந்த ஒரு நாளில் நீங்க ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியுடன் இந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அந்த ஒரு கவலைகள் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. விவசாய பணிகளில் சில நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடித்த இடங்களை போய் சுற்றி பார்ப்பது, பிடித்த நபர்களை போய் சந்திப்பது போன்ற செயல்களில் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஈடுபட ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு இந்த ஒரு நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான சில நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும் நடக்கும்.
நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கப்படும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை இந்த ஒரு நாளில் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரமும் தொழிலும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு